आरम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। श्लोका नंबर 36। अथ केन प्रयुक्तोऽयं पापं चरति पूरुषः अनिच्छनपि वार्ष्णेय बलादिव नियोजितः। ஸோ 35வது ஸ்லோகத்தோட கிருஷ்ணர் வந்து கர்மயோகம் டாப்பிக்கை கன்க்ளூட் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் வந்து 3rd சாப்டருடைய மெயின் தீம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கர்மயோகம் அப்படிங்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் சாதனால் நாம் பண்ண வேண்டிய ஃபஸ்ட் ஸ்டெப். இப்போ கர்மயோகம் டைரெக்டாக ஒரு பர்சனுக்கு மோட்சத்தை கொடுக்காதுன்னு சொன்னாலும் கர்மயோகம் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு பர்சனை மோட்சத்துக்கு ஃபிட் ஆக்கிறது, அவனுக்கு வந்து ஞான யோக்கியதாவை கொடுக்கறது. ஸோ இந்த ஞான யோக்கியதா வரத்துக்கு நாம் டெஃபினட்டாக கர்மயோகம் பண்ணி ஆகணும். இப்போ ஞானம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் கர்மயோகம் கம்பல்சரி இல்லை, அதையும் வந்து கிருஷ்ணர் சொன்னார். அப்போ ஒரு பர்சனுக்கு ஆப்ஷன் கொடுக்கப்படுறது, எய்தர் டோட்டலாக கர்மத்தை ரெனவுன்ஸ் பண்ணிவிட்டு சந்நியாசம் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா என்னெல்லாம் கர்மாவை குறைச்சிக்க முடியுமோ மினிமமாக கர்மா வச்சுட்டு கிரகஸ்தாசிரமத்திலேயே கண்டினியூ பண்ணலாம். அப்போ ஞான யோகம் மூலமாக மட்டுமே ஒரு பர்சனுக்கு மோட்சம் கிடைக்கும், இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போ இந்த கர்மயோகத்தை பற்றி சொல்லி முடித்த உடனே 36வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேட்குறான். அதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கர்மயோகி அப்படிங்கிற ஒரு பர்சன் டெஃபினட்டாக தர்மமான ஒரு வாழ்க்கையை தான் வாழணும்னு ஆசைப்படுவான். கரெக்டாக? ஏன்னா அந்த தர்மத்தை மெயின்டைன் பண்ணணும், அதெல்லாம் பார்த்தோம்ல. கர்மயோகத்துலேயே ஒரு ஆங்கிள் என்ன அப்படின்னா தர்மா அப்படின்னு கூட பார்த்தோம். கர்மயோகம் அப்படின்னு சொல்லிட்டாலே தார்மீகமான லைஃப். அண்ட் அந்த
தார்மீக ஆக்ஷன்ஸையும் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னும் பார்த்துட்டோம். இப்போ ஈஸ்வரார்ப்பண ரூபேண ஸ்வதர்ம அனுஷ்டானம், அதுதான் கர்மயோகம். அப்போ தர்மப்படி தான் அந்த பர்சன் வாழ போகிறான் அப்படின்னா அவனுக்கு ஏன் அதர்மமான எண்ணங்கள் எல்லாம் மனசில் தோன்றுறது? இப்போது எல்லா மனுஷனுக்கும் பேசிக்காக ஒரு விவேக சக்தி இருக்குல்ல, இது சரி, இது தப்பு, இது தர்மம், இது அதர்மம் அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தருக்கும் பேசிக்காகவே தெரியுது. அந்த திருடனுக்கு கூட தெரியுது நம்மக்கிட்டேருந்து யாரும் திருடக்கூடாது அப்படின்னு. அப்போது தப்பு ரைட்டுங்கிறது பேசிக்காக தெரியுது அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு எதெல்லாம் சரியான ஆக்ஷன்ஸ் எதெல்லாம் தவறான ஆக்ஷன்ஸுன்னு தெரியாது அப்படின்னு யாராவது சொன்னால் கூட சாஸ்திரம் ஒரு சிம்பிள் மெஷர் நம்மளுக்கு கொடுக்கறது, ஒரு அளவுகோல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் சாமானிய தர்மம். நேற்றுக்கு சொன்னார்ல சுவாமிஜி, லிவ் அண்ட் லெட் லிவ் அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம் அது லிவ் அண்ட் லெட் லிவ்னா? இப்போ மற்றவா உனக்கு என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிறையோ அதை நீ மற்றவாளுக்கு பண்ணணும். மற்றவா உனக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ நினைக்கிறையோ அதை மற்றவாளுக்கு நீ பண்ணக்கூடாது. இது வெரி வெரி சிம்பிள்ல. இதுக்கு பேர் ஃபண்டமெண்டல் லா ஆஃப் தர்மா அப்படின்னு பேர், சாமானிய தர்மம். இப்போ யாரும் என்னை இன்சல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தானே என்னோடய ஆசையாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது? யாரையும் நான் இன்சல்ட் பண்ணக்கூடாது. எல்லாரும் என்னை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? மற்றவாளை நான் அப்ரிஷியேட் பண்ணணும். இதுதான் சிம்பிள். எனக்கு எது சரி எது தப்பு தெரியலனா, உனக்கு எது பண்ணால் ஒத்துக்காது அப்படியோ அதை நீ அடுத்த வாளுக்கு பண்ணாத. எது பண்ணால் உனக்கு ஓகேவாக இருக்கோ அதை நீ அடுத்த வாளுக்கு பண்ண. ஆனால் துரியோதனன் நீங்கள் என்ன சொல்கிறான்? ஜானாமி தர்ம நச்சமே பிரவருத்தி, ஜானாமி அதர்ம நச்சமே நிவೃತ್ತಿ. எனக்கு தர்மம் எதுன்னு தெரியறது, ஆனால் எனக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முடியலை. அது மாதிரி அதர்மம் என்னன்னு தெரியும், ஆனால் அதுதான் எனக்கு பிடிக்கிறது. இப்போ அர்ஜுனன் கேட்குறான், எது நமக்குள்ளே உட்கார்ந்துண்டு ஏதோ ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் நமக்குள்ளே உட்கார்ந்துண்டு நம்மளை தப்பு பண்ண வைக்கிறதே, அது என்ன? இப்போ ஏன்னா யாருக்குமே கெட்டவாளாக இருக்கணும்னு ஆசையான, யாருக்குமே அசுரனாக இருக்கணும்னு ஆசை இல்லை. இப்போ சில பேர் என்ன சொல்லுவா, இப்போ நம்ம தப்புலாம் பண்ணுறோன்னா அதை கூட பகவான் தான் பண்ண தூண்டுறார். ஏன்னா பகவான் தானே ஒருத்தரையும் ஆக்ஷன் பண்ண வைக்கிறார். இப்படியெல்லாம் ராங் ஐடியாஸ்லாம் இருக்குது அப்படின்னா, அப்போ நீ தப்பு பண்ணாலும் அதுவும் பகவான் தான் உன்னை பண்ண வைக்கிறாரா அப்படின்னா, இல்லை சில பேர் என்ன சொல்வா, இல்லை என்னோடய கிரக நிலைகள்லாம் சரியில்லை, அதனால தான் எனக்கு இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது, நான் அதனால தான் இந்த மாதிரி தப்பு பண்ணுறேன். விநாச காலே விபரீத புத்தி. ஏன்னா நமக்கு ஜென்ரலாக யார் மேலேயாவது பழியை தூக்கி போடுறது தான் வழக்கம். அப்போ ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் நான் என்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுறதா, இது எனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் அர்ஜுனனுடைய குவெஸ்டின். அதாவது அவன் என்ன கேட்குறான், விதியை மதியால் வெல்ல முடியுமா? இப்படி தப்பு பண்ணுறதுக்கு எது காரணமாக இருக்குது, அதுலேருந்து நான் எப்படி வெளியில் வருது அப்படின்னு கேட்குறான். கேன பிரயுக்தோயம் புருஷா பாபம் சரதி. எந்த ஃபோர்ஸுனால் ஒரு பர்சன் பாபத்தை பண்ணுறான், அதர்மத்தை பண்ணுறான்? அனிச்சன் அப்படி, அனிச்சன்னா இஷ்டம் இல்லாத போது கூட,
இச்சன்னா இஷ்டம், அனிச்சன்னா இஷ்டம் இல்லை, அப்போ கூட, அப்படின்னா அப்போ கூட எப்படி அவன் தப்பு பண்ணுறான். இப்போ இதனால தான் சில பேருக்கு வந்து இந்த ஃப்ரீ வில் அப்படின்னு ஒன்று இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுறது. ஒன்று ஆசைப்படுறோம். நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எதனால் எடுக்கிறோம்? நான் இனிமேலேருந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தானே அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறோம். ஆனால் எவ்வளோ டைம் பீரியடுக்கு அந்த ரெசல்யூஷன் வேலிடாக இருக்குது? 1 வாரம், 2 வாரம், போஸ்டர்லாம் கூட அடித்து ஒட்டிப்போம், இனிமேல் நான் இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஆனால் நம்மளால் அதை வந்து என்னை இப்படி பாப்பம் பண்ணுறதுக்கு தூண்டுறதா? அதனால தான் சொல்கிறேன், ஒரு குரூப் என்ன சொல்லும், விதி அப்படின்னு சொல்லிடும். நான் இப்போ தப்பு பண்ணுறேன்னா என் தலை விதி, என் தலையில் அந்த மாதிரி எழுதியிருக்கு, அதனால நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லும். இன்னொரு குரூப் வந்து சப்போஸ் ஃப்ரீ வில்லை ஒத்துக்கிறது அப்படின்னா கூட அவளும் என்ன சொல்லுவா அப்படின்னா, ஃப்ரீ வில் அண்ட் விதியை கம்பேர் பண்ணும்போது விதியுடைய பலம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்னால் எவ்வளோ ட்ரை பண்ணியும் என்னோடய விதி வந்து ஓவர் பவர் பண்ணி இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் எல்லாம் நடந்துடுறது. ஸோ பலாத் நியோஜித, என்னோட வில்லை விட அந்த ஃபோர்ஸ் பலம் வாய்ந்ததாக இருக்குது. இப்போ வந்து யாராவது நம்மளுடைய நெத்தியில் வந்து துப்பாக்கியை பாயிண்ட் பண்ணி இந்த தப்பு பண்ணு, இந்த தப்பு பண்ணு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது அப்படின்னு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான். ஸோ கிருஷ்ணர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறார்? ஸ்லோகா நம்பர் 37. ஸ்ரீ பகவானுவாச்ச காம ஏஷ க்ரோத ஏஷ ரஜோ குண சமுத்பவः மகாஷணோ மகாபாப்மா வித்யேனமிஹ வைரிடம். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுக்குற ஆன்சராக அமையிறது. இப்போ வந்து ஆன்சர் சொல்லும் பொழுது கிருஷ்ணர் என்ன ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுறார் அப்படின்னா, ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எல்லாம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணலை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நமக்கு வந்து சொல்கிறேன். அப்படின்னா எல்லாத்துக்கும் யார் காரணம்னா நானே தான் எல்லாத்துக்கும் காரணம். மற்ற இடத்துலலாம் சொல்லுவாள், ஏதோ சாத்தான் பூந்துடுத்து, அந்த சாத்தான் யாருன்னா நாம தான். எல்லாமே வந்து நமக்குள்ளே தான் இருக்குது. இப்போ வாட் இஸ் தட் பேசிக் பிரின்சிபிள் அப்படின்னு பார்த்தா, என்ன ஃபோர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, அல்டிமேட்டாக அது எங்கே நம்மளை கொண்டு போய் விடும்னா அஜ்ஞானம்தான் அதற்கு காரணம். இக்னோரன்ஸ் அதுதான் வந்து காரணம். இனிஷியலாக வந்து நம்மளுக்கு தர்ம அதர்ம என்னன்னு தெரியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் வந்து ஆத்மா அனாத்மா விவேக அஜ்ஞானமும் நமக்கு இருக்குது. இப்போ இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து அஜ்ஞானம்தான் காரணம்னு டைரக்டாக சொல்லலை. ஏன்னா சொன்னால் நம்மளால் அதை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ என்ன சொல்கிறார், காம அண்ட் குரோத இது ரெண்டும் தான் அந்த ஃபோர்ஸ், அந்த தப்பு பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பட் காம அண்ட் குரோத ஒரிஜினலாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு நாம் பார்த்தா அது அஜ்ஞானத்திலிருந்து வந்திருக்கு. இப்போ அல்டிமேட் காஸ் அஜ்ஞானம். ஆனால் இங்கே வந்து கிருஷ்ணர் காம அண்ட் குரோத அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அஜ்ஞானம்தான் வந்து தன்னை டிசையராகவும் கோபமாகவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறது. அப்போ காம அண்ட் குரோத இந்த ப்ராப்ளம் பற்றி தான் இப்போ கிருஷ்ணர் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறார்.
இப்போ அதோட சோர்ஸ், அதுக்கு ரெமெடி. ஸோ காமக்ரோத ஸ்வரூபம், காமக்ரோத காரணம், காமக்ரோத பரிகாரா, இதுதான் சொல்ல போகிறார் இப்போ. ஸோ பகவானு வாச்ச, கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ தர்மத்தை ஃபாலோ பண்ண விடாமல் தடுக்கிற எனிமி எது அப்படின்னா காம ஏஷ குரோத ஏஷா அப்படின்னு சொல்கிறார். ஏஷா அப்படின்னு சொன்னால் திஸ் அப்படின்னு அர்த்தம். அதுவும் வந்து எந்த திஸ் அப்படின்னா எது எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கோ அதை வந்து ஏஷா அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் ஏஷகான்ற வார்த்தை யூஸ் பண்ணுவேன். எது எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கோ அதை வந்து நான் குறிக்கிறதுக்கு ஏஷகாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். இப்போ ஏஷகா குரோதா, ஏஷகா காமஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்குது. இப்போ வந்து ஆசையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியிலேருந்து எடுத்துன்னு வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஆசைனா என்னன்னு தெரியும். ஆனால் ஒருத்தரும் எந்தெந்த விஷயத்தில் ஆசை வச்சுருக்கிறோங்கிறது வேணால் டிஃபர் ஆகும். ஆனால் ஆசை அப்படிங்கிறது எல்லாருக்கும் காமன், யூனிவர்சல். இப்போ இந்த ஆசையை வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால கிருஷ்ணர் வந்து ஏஷகா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார். அது மாதிரி குரோதகா, கோபமும் நமக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ எல்லாருக்கும் கோபம் எங்கே இருக்குது? மூக்கு நுனியில் வெயிட் பண்ணின்னு இருக்கு. எப்போ வந்து யார் வந்து கடைப்பா, யார் மேலே நாம் வந்து பாயலாம் அப்படின்னு அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணுறோம். ஆல்ரெடி வச்சுட்டு இருக்கோம், பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. ஏதாவது ஒரு சாக்கு கரெக்டாக கிடச்சிது அப்படின்னு சொன்னால் இம்மீடியட்டாக வந்து கோவப்பட்டுடுறோம். சரி, எல்லார்கிட்டேயும் அந்த கோவத்தை காமிக்க முடியுமா? பாஸ் கிட்ட போய் காமிச்சு பாருங்களேன், என்ன ஆகும்? அப்போது எங்கே காமிக்க முடியுமோ, எங்கே வந்து கோபம் செல்லுபடி ஆகுமோ அங்கே வந்து கரெக்டாக காமிக்கிறோம். சரி, ஆசையும் கோபமும் எப்படி பிறக்கிறது, எதிலேருந்து பிறக்கிறது அப்படின்னா ரஜோகுண சமுத்பவா. ரஜோகுணத்திலிருந்து காமமும் குரோதமும் பிறக்கிறது. 3 குணம் இருக்குன்னு பார்த்துருக்கோம்ல, சத்வ, ரஜஸ், தமஸ். அதில் இந்த ரஜோகுணத்திலேருந்து இந்த டிசையர் அண்ட் கோபம் பிறக்கிறது. ஸோ இந்த குணங்கள் பற்றி டீட்டெயில்டாக கிருஷ்ணர் நம்மளுக்கு 14வது அத்தியாயத்தில் சொல்லுவார். வெரி டீட்டெயில்டு அனாலிசிஸ். இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நாம் வந்து 14th சாப்டர் வரைக்கும் வரணும். ஸோ ஏன் வந்து இந்த ரெண்டும் நம்மளை கர்மயோகம் பண்ண விடாமல் தடுக்கிறது, ஆர் தர்மமாக நடந்துக்க விடாமல் தடுக்கிறது அப்படின்னா இது என்னவா? மகாஷணஹா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். மகா அஷணஹான்னு அர்த்தம். லிட்ரலாக என்ன அர்த்தம்னா சாப்பாட்டு ராமன். மகா அஷனஹா, நிறையா சாப்பிட்ற பர்சனை வந்து மகா அஷனஹா அப்படின்னு சொல்லுவாள். மகாத் அஷனம் போஜனம் எஸ்யசக மகாஷனஹா. இந்த கதைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த கடோத்கஜன்லாம் எப்படி சாப்பிடுவான், அன்லிமிட்டெட். இப்போ கூட நிறைய ஹோட்டலெல்லாம் அன்லிமிட்டெட் மீல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு அளவே இல்லாமல் அது வந்து, அதனால தான் என்ன சொல்கிறோம், ஆசைக்கு அளவே இல்லை அப்படிங்கிறதுலாம் இதனால தான் சொல்கிறேன். எவ்வளவு ஆசைகளை நாம் வந்து நிறைவேற்றின்றாலும் அந்த ஆசை கண்டினியூவஸாக நமக்கு ஜெனரேட் ஆகின்றே தான் இருக்கும். அதனால் அதுக்கு பேர் மகா அஷனஹா. சரி, இப்போ பசிக்கிறது சாப்பிட்டாச்சு அப்படின்னா திருப்பி இதோட முடிஞ்சுதானா அடுத்த வேளை மறுபடியும் பசிக்கிறது இல்லை. இப்போ அதனால் சொல்லுவா, நிஷ்வோஷ்டீசதம் சதி தசசதம் லக்ஷம் சஹஸ்ரதிபா லக்ஷேஷ க்ஷிதிபாலதாம் க்ஷிதிபதி சக்ரேஷதாம் வாஞ்சதி சக்ரேஷ புனரிந்திரதாம் சுரபதி பிரம்மபதம் வாஞ்சதி
பிரம்ம சிவபதம் சிவோ ஹரிபதம் சாஷாவதிம் கோ கதஹா அப்படின்னு ஒரு சுபாஷிதம் இருக்குது. இப்போ 10 பைசா கூட நம்ம கையில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன கையில் இருக்கணும்னு ஆசைப்படுவோம்? ஒரு 100 ரூபாய் இருந்தால் நன்னா இருக்கும் அப்படின்னு தோணும். 100 ரூபாய் வந்துடுச்சுன்னா 1000 ரூபாய் இருந்தால் நன்னா இருக்கும்னு தோணும். 1000 ரூபாய் வந்துடுச்சுன்னா 1,00,000 ரூபாய் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும். 1,00,000 ரூபாய் கையில் வந்த உடனே நம்ம ஏன் இந்த ஊருக்கு எம்எல்ஏ ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை வரும். சரி, எம்எல்ஏ ஆனால் க்ஷிதிபாலதாம்னா அந்த சிற்றரசன் அப்படின்னு அர்த்தம். எம்எல்ஏ ஆனால் என்ன ஆசை வரும்? சக்ரேஷதாம், எம்பரர் ஆகணும்னு நமக்கு ஆசை வரும். சரி, அது கூட ஆகிட்டோம் அப்படின்னா, என்ன இந்த பூலோகத்தை ஆட்சி புரிந்து என்ன பெருசாக நமக்கு கிடைக்க போகிறது? நம்ம நெக்ஸ்ட்டு இந்திர பதத்தை ட்ரை பண்ணணும். இப்போ நீங்கள் போய் இந்திரன்கிட்ட கேட்டேன்னா, உனக்கு என்ன வேணும் இந்திரா அப்படின்னு நீங்கள் கேட்டேன்னா, இந்திரன் எல்லாமே இங்கே ஃபைன், எவ்ரி திங் இஸ் ஃபைன், ஐ எம் டூயிங் குட், இந்திரலோகத்தில் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு நாளைக்கும் சொல்லவே மாட்டார். இந்திரனை போய் கேட்டேன்னா இந்திரனுக்கு என்ன ஆசை இருக்கும்? பிரஜாபதியாக ஆகணும்னு ஆசை இருக்கும். நான் எவ்வளோ நாளைக்கு நான் இந்திரலோகத்தையே ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கிறது, அதுக்கு மேலே ஒரு ஹையர் இது இருக்கு இல்லையா, அங்கே போய் நான் ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள். நெக்ஸ்ட் எலெக்ஷனில் நிற்கலான்னு இருக்கேன் அப்படின்னு இந்திரன் சொல்லுவாள். சரி, பிரம்மாஜி கிட்ட போய் பிரஜாபதி கிட்ட போய் நீங்கள் உங்களுக்கு எல்லாம் ஓகேவா அப்படின்னா அவள் என்ன சொல்லுவா? நான் சிவ பதவிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சிவன்கிட்ட போய் கேட்டால் விஷ்ணு பதத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். இல்லை, மாற்றியும் போட்டுக்கலாம். பிரம்மாஜி விஷ்ணு கிட்ட போய் கேட்கலாம், விஷ்ணு சிவ பதத்துக்காக வெயிட் பண்ணுறாரு, இப்படி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ இது எல்லாம் எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு அப்படிங்கிறதே இல்லை. யாருக்கு எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு மேலே ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு அந்த ஆசையானது இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த டிஃப்ரெண்ட் ஆசைகள் நம்மளுக்கு ஏற்படுறதில்ல, இவ்வளோ ஆசைகளும் பேசிக்காக எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தா, நான் அபூர்ணனாக இருக்கேன், இப்போது எனக்கு கண்டென்ட்மெண்ட் இல்லை, நான் அந்த திருப்தியை அடையணுங்கிறதுக்காக வேறு ஏதோ இன்னொரு விஷயத்தை ஆசைப்பட்டு அதை அடையிறது மூலமாக எனக்கு திருப்தி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி திருப்பி அந்த கண்டென்ட்மெண்ட் கிடைக்க மாட்டேங்கிறது, மறுபடியும் நான் வேறு ஏதோ ஒன்று ஆசைப்படுறேன், இப்படி அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. பேசிக்காக எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை என்னென்னா, நான் கம்ப்ளீட் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய ப்ராப்ளம். இந்த ஃபைனைட் ஐ, இந்த லிமிட்டட் ஐ, இன்ஃபினிட் ஐ ஆகணும்னு முயற்சி பண்ணுறது. அந்த முயற்சி தான் இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிசையர்ஸ். எனக்கு என்ன பிடிக்கலன்னா, அந்த குறை இருக்குல்ல, அது எனக்கு பிடிக்கலை. எனக்கு என்ன வேணும்னா நிறைவு எனக்கு வேணும். இது நம்மளுக்கு கரெக்டாக சொல்ல தெரியாமல் தான் நாம் நிறைய ஆசைகளை வளர்த்துண்டு, அந்த ஆசைகளெல்லாம் நிறைவேறணும்னாலே என்ன அர்த்தம்? நிறைவு எனக்கு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் நிறைய டிசையர்ஸை ஜெனரேட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாமே ஓகேவாக இருக்கிற ஒரு பர்சன்கிட்ட போய் கூட கேட்டால் அவள் என்ன சொல்லுவான்னா, என்கிட்ட எல்லாமே இருக்குது, நல்ல குழந்தைகள், எல்லாம் ஃபைன், பணம் இருக்குது, உடம்புலாம் கூட ஓரளவுக்கு நன்னாவே இருக்குது, இருந்தாலும் ஏதோ ஒன்று நான் மிஸ் பண்ணுறேன். ஆனால் என்ன மிஸ் பண்ணுறா அப்படின்னு அவளுக்கு சொல்ல தெரியாது. அப்போ அந்த குறை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது.
இப்போ வேதாந்தம் சொல்கிறது ஒரு இன்கம்ப்ளீட் பர்சன்னால் கம்ப்ளீட் பர்சனாக ஒரு நாளைக்கும் ஆகவே முடியாது. அதாவது எல்லா விஷயங்களையும் அக்வயர் பண்ணுறது மூலமாக எனக்கு அந்த கம்ப்ளீட்னஸ் கிடைச்சிடுமானா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நமக்கு தெரியும் ஃபைனைட் ப்ளஸ் ஃபைனைட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனைட் ப்ளஸ் ஃபைனைட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனைட். ஒரு நாளைக்கும் ஃபைனைட் ப்ளஸ் ஃபைனைட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட் ஆகவே ஆகாது. நாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற அப்ரோச்சே தப்பு. இன்ஃபினிட் ஆகணும்னு ஆசை, அதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஃபைனைட்டாக இன்ஃபினிட் விஷயத்தை நான் ஆட் பண்ணிகிட்டே போனேன்னா ஒரு நாளைக்கு நான் இன்ஃபினிட் ஆவேன்னு நினைக்கிறேன். அது ஒரு நாளைக்கும் நடக்காது. இப்போ ஆசை நிறைவேறிடுது அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்கிறதில்ல, மொமெண்டரி ஹாப்பினஸ். அதனால தான் சின்மயானந்த சுவாமிஜி ஒரு ஃபார்முலா கொடுக்குறார். வாட் இஸ் ஹாப்பினஸ் அப்படின்னா, ஹாப்பினஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபுல்ஃபில்டு டிசையர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டோட்டல் டிசையர்ஸ் இப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்முலா கொடுக்குறார். இப்போ சப்போஸ் நமக்கு 10 ஆசைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஆசை நிறைவேறிடுது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் வாட் இஸ் தி ஹாப்பினஸ்? ஹாப்பினஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 10. இப்படி ஒன்று ஒன்றா நிறைவேற்றிட்டு போனால் 10 டிவைடட் பை 10 1 அப்படின்னு கிடைக்கும். அது வரைக்கும் அந்த 1 கிடைக்கிற வரைக்கும் இப்போ இந்த ஹாப்பினஸ் எப்படி கிடைக்கிறது? ஃப்ராக்ஷனில் கிடைக்கிறது நம்மளுக்கு, பிட்ஸ் அண்ட் பீசஸாக 1/10 2/10 அதாவது 1/5 அப்படின்னு நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் ஹாப்பினஸ் கிடைக்கிறது. ஆனால் அந்த 10 ஆசையும் நிறைவேறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஃபஸ்ட்டு ஆசை நிறைவேறின உடனேயே ஆக்சுவலாக பார்த்தா என்னோடய டினாமினேட்டர் சேஞ்ச் ஆகிருக்கும். 10 தான் வச்சுருந்தேன், 1 நிறைவேறிண்டே இருக்கும் பொழுதே இப்போ டினாமினேட்டர் என்ன ஆகிடுது? 10,000 ஆகிடுது. அப்போ என்றைக்குமே எனக்கு ஹாப்பினஸ் எப்படி கிடைக்க போகிறது? ஃப்ராக்ஷனில் தான் எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்க போகிறது. ஒரு நாளைக்கும் கம்ப்ளீட் அந்த ஹோல் எனக்கு கிடைக்க போகிறது இல்லை. இப்போது 70-80 வயசு ஆயிடுத்துன்னா கூட நிறைவேறாத ஆசைன்னு வச்சுட்டு இருக்கோம்ல சிலதெல்லாம். இதெல்லாம் எனக்கு பண்ணணும், நான் என்னோடய சின்ன வயசில் பண்ண முடியல, இப்போயாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறோம்ல. அந்த மாதிரிலாம் ஆசையோடு போயிட்டோன்னா தான் திருப்பி பகவான் நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஐயோ குழந்த பாவம் ஆசையை நிறைவேற்றிக்காமல் போயிடுத்து, அடுத்த ஜென்மாவில் ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு. இப்போ இந்த காம அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா மகா ஷனஹா, அதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் இருக்குது. சரி, அதனால் என்ன? இந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற வரைக்கும் நான் என் லைஃப்பில் கஷ்டப்பட போகிறேன், அவ்வளோதானே அப்படின்னு கேட்டால் சாஸ்திரம் சொல்கிறது லைஃப்பில் கஷ்டம் இல்லைப்பா, லைஃபே கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ சில பேர் ஆமாம் நான் ஆசைப்படுறேன், ஆசைப்பட்டதை அடையணும்னா கஷ்டம் தானே படணும் அப்படின்னு நான் கஷ்டப்பட்டு அதை அடைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் சாஸ்திரம் சொல்கிறது லைஃப்பில் கஷ்டம் இல்லை உனக்கு, லைஃபே இப்போது உனக்கு கஷ்டமாயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீ ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றத்துக்கே உன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணால் இந்த மோட்ச விஷயத்துக்கு எப்போ வருவ அப்படின்னு சாஸ்திரம் கேள்வி கேட்குறது. அப்போ அந்த டைம் அண்ட் எனர்ஜி எதுக்கு போயிடும்? ஆசைகளை நிறைவேற்றிக்கவே போயிடுத்துன்னா இந்த பக்கம் நம்மளால் வர முடியாது. ஏதாவது ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா கூட என்ன யோசிப்போம், இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆசைப்படலாம் அப்படின்னு தான் நமக்கு ஆசையானதே வரும். ஸோ பிஸியாக நம்மளோட லைஃபு இருக்கும். ஸோ இந்த தர்ம மோட்ச விஷயத்துக்கு நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் இப்போது யோசிக்கிறோம்ல, நான் ஆசைப்படுறது சரியா தப்பான்னு யோசிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு புண்ணியம் தேவைப்படுறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது.
இது சரியா இது தப்பா அப்படின்னு யோசிக்கிறதுக்குமே நமக்கு புண்ணியம் தேவைப்படுறது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், ஆசை உன்னுடைய எனிமி, மகா அசனஹா, மகா பாப்மா. அதனால் இப்போது அந்த ஆசையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உனக்கு தெரியணும். வேர்ல்டுலி விஷயங்கள்லையே நாம் நம்மளுடைய மைண்டை சுத்த விடுறதுனால தான் இந்த ஆசைகள் கண்டினியூஸாக ஜெனரேட் ஆகின்றிருக்கு. பராஞ்சிகாணி வியதிருணத் ஸ்வயம்பூஹு பராங் பஷ்யதி ந அந்தராத்மன் அப்படின்னு கட்டோபனிஷத்தில் யமதர்மராஜா சொல்கிறார். யமதர்மராஜா ஒரு பியூட்டிஃபுல் வேதாந்தா டீச்சர். யமன்னா நமக்கு பயம் வரும்ல. ஆக்சுவலாக அந்த யமதர்மராஜா கிட்டேருந்தே எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அவரே நமக்கு ரொம்ப அழகாக அந்த உபனிஷத்தில் சொல்லி கொடுப்பார். எல்லாரும் அவளுடைய வாழற காலத்தில் அந்த மெட்டீரியல் விஷயங்களில் சம்பாதிக்கிறதுலேயே தன்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணுறா. பராஞ்சி காணினா எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக இருக்கிறது. இப்படி பிஸியாக ஓடின்னு இருக்கும்பொழுது எதுக்காக ஓடின்னு இருக்கோம் அப்படிங்கிறதே கூட அவளால் யோசிக்க முடியாத அளவுக்கு அவள் பிஸியாக ஓடின்னு இருக்கா. அப்போ அந்த எக்ஸ்ட்ரோவர்ட்டட் பர்சனாக அவனை இந்த காமஹா அப்படிங்கிற விஷயம் ஆக்கி விட்டுடுறது. சரி, குரோதா அது பிரச்சனையாக இல்லையானா அதுவும் ப்ராப்ளம். கோபம் என்ன பண்ணுறது? ஒரு மனுஷனை வயலண்ட்டாக ஆக்கிறது. வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே ஹிம்சா அப்படின்னு அர்த்தம். ஹிம்சை பண்ணினா உனக்கு கண்டிப்பாக பாபம் கிடைக்கும் அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ வயலன்ஸ் அப்படிங்கிறது எந்த விதத்தில் இருந்தாலும் அது நமக்கு பாபத்தை டெஃபினட்டாக கொண்டு வரும். இப்போ கோபம் தானே ஒரு பர்சன் அந்த மூர்கன் அப்படிலாம் சொல்கிறோம்ல, ஒரு மூர்கனாக எது ஆக்கிறதுனா கோபம் தான் ஆக்கிறது. அப்போது கோபத்தை எய்தர் ஃபிசிக்கலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லைனா வெர்பலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா. எப்படி பண்ணாலும் அடுத்த வாளுக்கு அது ஹிம்சா இல்லை. உனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வாளுக்கு அது ஹர்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அது மூலமாக உனக்கு பாபம் ஏற்படுறது. அப்போ பாபம் என்ன பண்ணும்? நம்மளை அதோகதிக்கு தள்ளிடும். இப்படி நீ கோவப்பட்டு பட்டு பாப்பத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனால் என்ன ஆகும்? நிறைய பாப்பம் சேர்ந்துடுத்து அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நம்மளுக்கு அதோகதி அப்படின்னு சொன்னால் லோவர் லோகாஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த காமம் அப்படிங்கிறது ஒரு பர்சனை வெளிமுகமாக ஆக்கிறது அப்படின்னு சொன்னால், கோபம் ஒருத்தனை வயலண்ட்டாக ஆக்கிறது, பாப்பியாக ஆக்கிறது. வெளிமுகமாக இருக்கிற பர்சன்னால் ஒரு நாளைக்கும் தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியாது. ஆசை அளவுக்கு மீறி போயிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் தர்மம்லாம் நம்மளால் யோசிக்கவே முடியாது. எப்படியாவது நான் அதை அடைஞ்சுடணும் அப்படின்னு தான் என்னுடைய தாட் இருக்கும். அதனால் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், காம அண்ட் குரோத இது ரெண்டுமே உனக்கு எனிமீஸ். வைரி, வைரினா எனிமி. அதை நீ தெரிஞ்சுக்கோ. வித்தி அப்படின்னு சொல்கிற, நீ தெரிஞ்சுக்கோ. இதை கீதாவில் நிறைய இடத்துல கிருஷ்ணர் ஹைலைட் பண்ணுவார். காம குரோதோத்பவம் வேகம் சயுக்த சசுகீ நரஹா அப்படின்னு 5வது அத்தியாயத்துலேயும் நமக்கு சொல்லுவார். காம அண்ட் குரோத இதை ஹேண்டில் பண்ணுறது லைஃப் லாங் ப்ராஜெக்ட். இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, த்ரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனமாத்மனஹா காமக்ரோதஸ்ததா லோபஹா தஸ்மாத் ஏதத்ரயம் தியஜேத். இதை மூணுத்தையும் விடுறதுக்கு முயற்சி பண்ணு. காம குரோத லோப அப்படின்னு இன்னொரு இடத்துல லோபத்தையும் சேர்த்துக்கிறார். என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில்? த்ரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம். நரகத்துக்கு போகிறதுக்கு 3 வழி இருக்குது. என்ன 3 வழி? காமஹா, குரோதஹா, லோபஹா. அப்போ நாம் டிசைட் பண்ணிக்கலாம். நரகத்துக்கு போகணுன்னா இந்த 3த்தில்
எது வேணும்னு நாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லோபகான்னு சொன்னால் பேராசைன்னு அர்த்தம். இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது. ஸோ காம குரோத ரெண்டு பற்றி பேசுகிறார். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் வந்து டூவல் வச்சனத்தை யூஸ் பண்ணலை. சான்ஸ்கிரிட்டில் வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்குது. இப்போ சிங்குலர், டூவல், ப்ளூரல் அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து சிங்குலராகவே யூஸ் பண்ணுறாரு. அதை ரெண்டு விஷயத்த சொன்னாலும் சிங்குலராகவே ஏன் யூஸ் பண்ணுறார் அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறார், அது ரெண்டும் ரெண்டு செப்பரேட் என்டிட்டிஸ் கிடையாது. இது காம அண்ட் குரோத ரெண்டும் வேறு வேறு என்டிட்டி கிடையாது. ரெண்டுமே அந்த ஒரே காயினோட ரெண்டு சைடு அப்படின்னு எதுக்கு சொன்னார்ல, அந்த மாதிரி ஒரு காயினுடைய ரெண்டு பக்கம்தான் இந்த காம அண்ட் குரோத. ஒரே எனிமி ஃப்ரம் டூ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். இப்போது எனக்கு ஆசை இருக்குது. என்னோடய ஆசை வந்து நிறைவேறலை அப்படின்னு சொன்னால் அந்த ஆசை இப்போ என்னவா கன்வெர்ட் ஆகிறது, கோவமாக அது கன்வெர்ட் ஆகிறது. இப்போ கோவமாக கன்வெர்ட் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிறது, அது வந்து என்னுடைய திங்கிங் கெப்பாசிட்டியை குறைச்சிடுறது. இன்ஃபேக்ட் காது கூட மூடிடும். யாராவது ஆப்போசிட்டில் இருந்து ஏதோ சொல்கிறாளே அதை கேட்கணுங்கிற அளவுக்கு கூட நம்மளுடைய புத்திக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்காது. அப்போ கோபம் அப்படியே வந்து நம்மளுடைய விவேக சக்தியை கவர் பண்ணிடுறது. சரி, ஆசை நிறைவேறிடுதுன்னா அது என்ன ஆகிறது, லோபமாக அது கன்வெர்ட் ஆகிறது. இன்னும் கொஞ்சம் ஆசைப்படலாம், இன்னும் கொஞ்சம் ஆசைப்படலாம், பேராசையாக அது வந்து கன்வெர்ட் ஆகிறது. அப்போ காம குரோத இது ரெண்டுமே வந்து டூ டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் சேம் திங். அதனால தான் நம்ம ஆசையுடைய தீவிரம் எவ்வளோ இருக்கோ அதே இன்டென்சிட்டியோடு நமக்கு கோபமும் இருக்கும். அது நிறைவேறலை அப்படின்னு சொன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ அது நிறைவேறணுங்கிற வெறி இருந்ததோ, நிறைவேறாமல் போகும் பொழுது அதே இன்டென்சிட்டியில் நம்மளுக்கு கோபமும் ஏற்படுறது. ஸோ ரெண்டுமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் டிவி ப்ரோக்ராம் பார்க்கணுன்னு டிசைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேட்ச்லாம் நடந்ததில்ல, இப்போ இந்த மேட்சோட ஸ்கெட்யூல்லாம் எவ்வளவோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துருவான். இப்போ அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து லீவ் கூட போடுறேன் ஆஃபீஸ்க்கு, சரியா, அந்த பர்டிகுலர் மேட்சை பார்க்கணும் அப்படின்னு. இப்போ எல்லா செட்டப்பெல்லாம் நல்லா பண்ணி அந்த மேட்ச் பார்க்கும்போது பாப்கார்ன்லாம் கூட வாங்கி வச்சுட்டாச்சு பக்கத்தில். எல்லாம் பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணி மேட்சை பார்க்கலாம் அப்படின்னு டிவி எப்படி ஆன் பண்ணும்போது, சப்போஸ் டிவி ரிப்பேர் ஆகிடுதுன்னா, கரண்ட் எல்லாம் போச்சுன்னா இன்வெர்டர் வச்சுருக்கேன்ல, டிவியே ரிப்பேர். அப்போ என்ன பண்ணுவோம், என்ன கோபம் வரும். அந்த ரிமோட் இப்போ என்ன ஆயிருக்கும், வேறு புது ரிமோட் நாம் இப்போ வாங்கி ஆகணும். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஆசை இருக்கோ, இன்டென்சிட்டி இருக்கோ, அதே இன்டென்சிட்டியில் நம்மளுக்கு கோபமானதும் வந்து ஏற்படும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு இங்கே சொல்ல போகிறார். இப்போ வந்து இந்த காம அண்ட் குரோத இருக்கிறதுனால என்ன ஆகிறது, நாம் நினைக்கிறோம் நல்ல தர்மமான வாழ்க்கையை வாழணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் இந்த ஆசையும் கோபமும் கூட நம்மக்கிட்டேயே இருக்கே, அந்த ஆசையும் கோபமும் தான் நம்மளை வந்து அந்த ஏதோ கெட்டது மாதிரி பண்ண வைக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 38. धूमेनाव्रियते वह्निः यथा दर्शो मलेन च यतोल्बेनावृतो गर्भः तथा तेनेदमावृतम्. இப்போ போன ஸ்லோகத்தில் காம
அலையஸ் குரோத, காமதான் குரோத, குரோத தான் காம அப்படின்னு சொன்னார். அது ரெண்டும் வந்து உன்னுடைய எனிமி. எனிமி மட்டும் இல்லை, அதுதான் உனக்கு பாபத்தையும் சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்கிறார். நீ வந்து கோவப்படுறதுனால என்ன பண்ண போகிற, அடுத்த வாழை ஹிம்சை பண்ண போகிற. அடுத்த வாழை ஏதாவது கோவமாக பேசிடுவோம், இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவா, 2 அடி கூட போட்டுடுவா. இல்லை, அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் 2 அடி கூட போட்டுருவா. அப்போ அதனால் என்ன ஆகும்னா உனக்கு பாப்பமானது சேரும். அதனால் அதை நீ ஹேண்டில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிற. இப்போ காமா அண்ட் குரோதா ரெண்டுத்தையும் செப்பரேட்டாக ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றை ஹேண்டில் பண்ணிட்டாலே நேச்சுரலாக வந்து இன்னொன்றத்தை ஹேண்டில் பண்ண மாதிரி ஆகிடுறது. ஏன்னா காமா தான் என்னவா கன்வெர்ட் ஆகுது, குரோதாவாக வந்து கன்வெர்ட் ஆகியிருக்கு. அதனால் கிருஷ்ணர் இங்கே வந்து காமாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்கிறார், குரோதத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லலை. இதை தெரிஞ்சுட்டா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்கும். முதல்ல வந்து இந்த காம ஆர் டிசையர் எப்பெல்லாம் மனுஷனுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துறது அப்படின்னு நமக்கு தெரியணும். அந்த டிசீஸை அனலைஸ் பண்ணுவாள்ல, அந்த மாதிரி இப்போ வந்து கிருஷ்ணர் நம்மளுக்கு அனாலிசிஸ் பண்ணி காமிக்கிறார். இப்போ வந்து இன்சுலின் பத்தலை அப்படின்னா பேன்க்ரியாஸ் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணலை, டைஜஷன் ஒழுங்காக நடக்கலை, இப்படிலாம் வந்து டயக்னாசிஸ்லாம் நடக்கிறதுல அந்த மாதிரி இப்போது இன்சுலின் பத்தலைங்கிறதுனால என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது, ஒன்றா அஃபெக்ட் ஆகிட்டு வருதுல்ல. அது மாதிரி டிசையர் வந்து டீல் பண்ணாட்டி என்னென்னலாம் அது வந்து அஃபெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறேன். இப்போ காமஹா அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்மளுடைய பிரித்து பார்க்கிற சக்தியை மழுங்கடிச்சிடும். விவேக சக்தின்னு சொல்கிறோம்ல, திங்கிங் பவர், ரீசனிங் பவர், அதை வந்து மழுங்கடிச்சிடும். எந்த பர்சனுக்கு அளவிட முடியாத ஆசை இருக்கோ அந்த பர்சனால் ப்ராப்பராக திங்க் பண்ண முடியாது. ஆசை கண்ணை மறைக்கிறது சொல்லுவாள்ல, அதே மாதிரி தான் கோபமும் கண்ணை மறைக்கிறது. அப்படின்னா கண்ணை மறைக்கிறதுனா என்ன அர்த்தம், விவேக சக்தியை கவர் பண்ணிடுறது அப்படின்னு அர்த்தம். லிட்ரலாக கண்ணை மறைக்கிறதுன்னு இல்லை, கண்ணை தெரியாமல் போகிறது இல்லை அவளுக்கு. என்ன சொல்கிறோம், உன்னோட திங்கிங் பவர் போயிடுறது, அது மறைக்கப்படுறது. இந்த விவேக சக்தின்னு சொல்கிறோம்ல, அதுதான் நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிற வண்டியுடைய டிரைவர். விவேக சக்தி இல்லை அப்படின்னு சொன்னால் அதோகதிக்கு தான் நம்ம போகணும். ஏன்னா டிரைவருக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும், ரூட்டு டெஃபினட்டாக டிரைவருக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் டிரைவருக்கு ரூட்டு தெரியலைன்னா என்ன பண்ணணும், யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்தி இருக்கணும். இப்போ யார்கிட்டையாவது கேட்கணுன்னா எனக்கு நிதானம் இருக்கணும். கோவப்பட்டு இருக்கும்போது என்னால் யார்கிட்டையும் கேட்க முடியாது. அப்போ அந்த டிரைவர், அந்த புத்திங்கிற டிரைவர் தான் என்னோடய வாழ்க்கையுடைய வழியையே முடிவு பண்ணுறது. எப்படி நான் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுறா, புத்தி தான் டிசைட் பண்ணுறது. அதனால் ஒவ்வொரு மொமெண்ட்டும் எனக்கு தெரியணும், நான் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன், கோவப்பட்டுருக்கேனா, ஆசைப்பட்டுருக்கேனா, என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். இந்த பிரித்து பார்க்கணும். ஸோ எவ்ரி மொமெண்ட் அலர்ட்டான ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும். ஏன்னா நம்ம லைஃப்பை எடுத்துட்டா எவ்ரி மொமெண்ட் எப்படி இருக்குது, ஏதோ ஒரு டெசிஷனை நாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுவா அதுவா, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஏதோ ஒரு டெசிஷனை தான் நாம் வந்து எடுக்கணும். அதனால்தான் புத்தியோடைய டெஃபினிஷனே என்னது, நிச்சயாத்மிகா புத்திஹி. மனசு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், சங்கல்ப
விகல்பாத்மகம் மனஹா, இதுவா அதுவா, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு மனசு வந்து எப்பயுமே ஒரு சஞ்சலம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அப்போ அந்த புத்தி அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணணும், இதுதான் கரெக்டு, அதனால் இதை பண்ணணும் அப்படின்னு இந்த புத்திக்கு டிசைடு பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அது ப்ராப்பராக டிசைட் பண்ணணும். இப்போ அந்த கெப்பாசிட்டியை இந்த காம அண்ட் குரோதை வந்து குறைச்சுடுறது அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். இப்போ நாம் வந்து ஸ்மார்ட்டாக சூஸ் பண்ணணும். தேன இதம் ஆவருத்தம் அப்படின்னு சொல்கிறார். தேன அப்படின்னு சொன்னால் காமேன, காமம் என்ன பண்ணுறதா, இதம் ஆவருத்தம், இதம்னா இந்த இடத்துல ஞானம் அப்படின்னு அர்த்தம். ஸோ காமம் ஞானத்தை ஆவருத்தம்னா கவர் பண்ணிட்டுறது. ஸோ ஞானம்னா இந்த இடத்துல அகெயின் விவேக சக்தி ஆர் புத்தி. ஸோ காமம் என்ன பண்ணுறது, விவேக சக்தியை கவர் பண்ணிடுறது. ஆவருத்தம்னா மறைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ எப்படி மறைக்கிறது காமம் விவேக சக்தியை, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், 3 எக்ஸாம்பிள்ஸை இந்த ஸ்லோகத்தில் நமக்கு கொடுக்குறார். ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, எப்படி வந்து புகை நெருப்பை மறைக்கிறதோ, தூமேன வன்னிகி ஆவ்ரியதே. தூமகானா புகை, வன்னினா நெருப்பு. புகை எப்படி நெருப்பை மறைக்கிறதோ, ஆவ்ரியத்தேனா மறைக்கிறது, கவர் பண்ணுறது. ஏன் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறார், நெருப்பு அப்படிங்கிறது வந்து பிரைட்டாக இருக்கக்கூடியது, எல்லாத்தையும் நமக்கு பிரகாசப்படுத்தி காமிக்கக்கூடிய ஆற்றல் நெருப்புக்கு நேச்சுரலாக இருக்குது. ஆனால் அது அந்த திக்கு புகை கவர் பண்ணும் பொழுது இப்போ என்ன ஆகிடுறது, நெருப்புக்கு இருக்கிற அந்த கெப்பாசிட்டி குறைக்கப்படுறது. அதனால் இப்போது சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத பிரகாசப்படுத்த முடியாமல் போகிறது. இப்போ இந்த காலங்காத்தால் நீங்கள் வந்து கார்லலாம் இப்படி போனேன்னா கார் லைட்டு போட்டுட்டு போவோம். ஆனால் அந்த ஃபாக் இருந்தது அப்படின்னு சொன்னால் கார் லைட்டுனால ப்ராப்பராக இப்போது ரோட்டை நமக்கு காமிக்க முடியாது. அப்போ அந்த ஃபாக் வந்து லைட்டை கவர் பண்ணிடுறது. அது மாதிரி இப்போ நாம் என்ன எக்ஸாம்பிள் கரெக்டாக அதை போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், காம அண்ட் குரோத நம்மளுடைய பிரித்து பார்க்கிற சக்தியை கவர் பண்ணிடுறது, விவேக சக்தியை கவர் பண்ணிடுறது. ரெண்டாவது எக்ஸாம்பிள், ஆதர்ஷா மலேனச்ச. ஆதர்ஷகானா கண்ணாடி, மலம்னா அழுக்கு. கண்ணாடியை அழுக்கு கவர் பண்ணுற மாதிரி. கண்ணாடியை அழுக்கு கவர் பண்ணிடுதுன்னா கண்ணாடியால் என்ன பண்ண முடியாது, ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. கண்ணாடியோட வேலை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. அதனோட வேலையை இப்போ நாம் பண்ண முடியாமல் தடுக்கிறோம். மூணாவது எக்ஸாம்பிள், யதா கர்ப்பா உல்பேன ஆவ்ருதா. கர்ப்பகானா சிசு, ஃபீட்டஸ், குழந்தை. உல்பகா அப்படின்னா வூம்பு, கர்ப்பப்பை. அப்போ அந்த ஃபீட்டஸை எப்படி வந்து அந்த கர்ப்பப்பை கவர் பண்ணி இருக்கோ, அப்படி பண்ணி இருந்ததுன்னா குழந்தைக்குன்னு லிமிட்டட் ஃபங்க்ஷனை தான் குழந்தையால் இப்போ பண்ண முடியும் இல்லையா. அதை நினைக்கிறதெல்லாம் இப்போது அதால் பண்ண முடியாது. அது மாதிரி காமஹா புத்தியை கவர் பண்ணி அதை திங்க் பண்ண விடாமல் பண்ணிடுறது. ததா தேன இதம் ஆவ்ருதம். இந்த 3 எக்ஸாம்பிள் எப்படி ஒன்றொன்றுத்தை கவர் பண்ணுறதோ அது மாதிரி விவேக சக்தியை காம அண்டு குரோத கவர் பண்ணிடுறது. இதம்னா இந்த இடத்துல அந்த விவேக சக்தி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 3 எக்ஸாம்பிளுக்கும் சிக்னிஃபிகன்ஸும் உண்டு. சும்மா ஏதோ ஒரு 3 எக்ஸாம்பிளை கிருஷ்ணர் வந்து நமக்கு இங்கே சொல்லலை.
எதுக்கு இந்த 3 எக்ஸாம்பிள்? இப்போ நெருப்பை கவர் பண்ணுற புகை இது இருக்குல்ல, இப்போ இந்த நெருப்பை கவர் பண்ணுற புகையை நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும். என்ன பண்ணணும்? லைட்டாக அப்படி விசிறி விட்டோன்னா புகை போயிடும். இந்த ஹோமத்துலலாம் பண்ணுவா, பார்த்துருக்கீங்களா? இப்போ கண்ணாடியை மூடின அழுக்கு, அது அந்த விசிறி மாதிரி ஈஸியாக பண்ண முடியாது. விசிறினா இப்படி ஜஸ்ட் இப்படி ஃபேன் பண்ணி விட்டால் நெருப்பு திருப்பியும் வந்துடும். அப்போ இதுக்கு கொஞ்சம் நம்ம மெனக்கிடணும், அழுக்குடைய இன்டென்சிட்டியை பொறுத்து. சில நேரங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், சோப்பு தண்ணியெல்லாம் போட்டு கூட நாம் அதை க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த குழந்தை கர்ப்பப்பையில் கவர் ஆகியிருக்கே, அதை ஒன்றும் பண்ண முடியாது. we have to wait. 9 மாதம் வெயிட் பண்ணணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி இந்த ஆசைகள் இருக்குல்ல, ஆசைகளும் 3 வகை அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஒரு டைப் ஆஃப் ஆசை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம், கொஞ்சம் அறிவு கொடுத்தோன்னா அது போயிடும், கொஞ்சம் திங்க் பண்ணாலே போயிடும். 2வது வெரைட்டி கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். சில பேர் சொல்லுவாள், பட்டாதான் புத்தி வரும், பட்டு திருந்துவா. 3வது ஒன்றுமே பண்ண முடியாது, பட்டும் திருந்தாத கேஸ், அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்றுமே பண்ண முடியாது. பகவான்கிட்ட நாம் பிரார்த்தனை தான் பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் ஓகே, நான் எப்படி கோவப்படாமல் இருக்கிறது, இப்படி எல்லாம் நம்மளுக்கு அகெயின் டவுட்டெல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னால், இப்போது நெருப்பு சுடும், நான் எப்படி நெருப்பில் கை வைக்காமல் இருக்கிறது அப்படின்னு கேட்குறதே இல்லையே. நம்ம நெருப்பு சுடும் அப்படிங்கிற அறிவு நமக்கு ஏற்பட்ட உடனே we don't go and try. கரெக்டா? சுடுறதான்னு பார்க்கலான்னு வேணால் 1 வாட்டி 2 வாட்டி வேணால் எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸுக்காக குழந்தையாக இருக்கும்போது சும்மா ட்ரைலாம் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம்லாம் நம்ம போய் ட்ரைலாம் பண்ணுறதில்லை. அப்போது உனக்கு இந்த காமமும் குரோதமும் உனக்கு பாப்பத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிற அறிவை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், கோபம் வரும்பொழுது அதை ஞாபகப்படுத்திக்கணும். இப்போ கோவப்பட்டேன்னா யாருக்கு நஷ்டம், எனக்கு தான் நஷ்டம் அப்படின்னு கொஞ்சம் காலத்துக்கு அந்த டீச்சிங்கை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அது நம்மளுக்கு நேச்சுரலாக ஆகிடும். கோவப்படுறது அப்படிங்கிறதே நம்மளை விட்டு போயிடும். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.